பாடங்களில் சிறந்தது தை. இம்மூன்றிடத்தையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பாமான சாஸ்திரி. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு வீர தமிழர்களின் ஒருவரான தீரன் சின்னமலையை பற்றி பேச வந்துள்ளேன். தீரன் சின்னமலை அவர்கள் தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மேலப்பாளையம் என்னும் ஊரில் ரத்தினசாமி கவுண்டர் மற்றும் பெரியாத்தா தம்பதியருக்கு மகனாக ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 1756ஆம் ஆண்டில் பிறந்தார். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் கீர்த்தகிரி கவுண்டர். ஆரம்ப கால வாழ்க்கை. அவர் இளம் பருவத்திலேயே போர்க்கலைகளான வாள் பயிற்சி, வில் பயிற்சி, சிலம்பாட்டம், மல்யுத்தம், தடிவரிசை போன்றவற்றை கற்றுத் தேர்ந்து இளம் வீரராக உருவெடுத்தார். பல தற்காப்பு கலைகளை அறிந்திருந்தாலும் அக்கலைகளை தன் நண்பர்களுக்கும் கற்றுத்தந்து சிறந்த போர் பயிற்சி அளித்து அவரது தலைமையில் இளம் வயதிலேயே போர்படையை திரட்டினார். தீரன் சின்னமலை பெயர் வர காரணம், ஒரு நாள் அரசுக்கு எடுத்து செல்லப்படும் வரி பணத்தை பிடுங்கி ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்தார். அதை தடுத்த தண்டல்காரர்கள் கேட்டபோது சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்ன மலை பறித்ததாக மைசூர் மன்னர் ஹைதர் அலியிடம் சொல்லென்று சொல்லி அனுப்பினார். அன்று முதல் அவர் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார். தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து அவரது இறுதி மூச்சு வரை அடிபணியாமல் அவர்களை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்தவர். பல்வேறு போர்க்கலைகளை கற்றுத் தேர்ந்து துணிச்சலான போயுக்திகளை தனது படைகளுக்கு கற்றுத்தந்து இந்திய விடுதலை போரில் பங்கேற்று ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டு அவர்களின் கிழக்கிந்திய கம்பெனியை கருவறுக்க எண்ணினார். இந்தியாவை மீட்க மைசூர் மன்னர் திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு அவர் 3 முறை வெற்றி கண்டார். கொங்கு மண்ணில் பிறந்து வீரத்திற்கு அடையாளமாக இருந்து தான் மறைந்தாலும் தனது புகழ் எப்போதுமே நிலைத்திருக்குமாறு செய்தார் தீரன் சின்னமலை அவர்கள். நாமும் வீர தமிழர்களாக இருப்போம். நன்றி.